3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வார்த்தை அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனிடத்தில், வல்லமை உள்ள தேவனிடத்தில் நீ பெற்றிருக்கிறதை நீ பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட நம்ம வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு வல்லமை கொடுத்துட்டா நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வல்லமை இல்லாத, தேவனுடைய வல்லமை இல்லாத எதையும் நாம் சாதிக்க முடியாது. ஆண்டவருடைய வல்லமை இலவசமாய் கொடுக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிற வசனமாய் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற வசனம். யாருடைய அன்பை? கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற வசனம். அப்போ கிறிஸ்துவின் அன்பை நாம் எப்படி காண முடியும் அப்படின்னா, வாசிங்க. ஆவியினால உள்ளான மனுஷனை வல்லமையினால் பலப்படவும், உள்ளான மனுஷனின் வல்லமையினால் பலப்படவும் என்று சொல்றார். அப்போ உள்ளான மனுஷன் யாருக்குள்ள இருக்கிறான்? நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான், தெரியுமா? அது தீர்மானிக்கிறது தான் நீங்க சபைக்கு வர்றீங்க. அது தீர்மானம் பண்றது தான். அது தீர்மானம் பண்ணி உங்களை போன்னு சொன்னா தான் வர்றீங்க. இல்லை இன்னைக்கு அது தீர்மானம் பண்ண உள்ளா இருக்கிற மனுஷன் வந்து இன்னைக்கு வானாம் அப்படின்னு சொன்னா வரமாட்டீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ உள்ளான மனுஷன் ஆவியில பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் ஆவியில பலப்பட வேண்டும். எப்படி ஆவியில பலப்பட முடியும்? நம்ம நல்ல ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்குகிறதை நாம் காணலாம். நான் 2 நாளா பலவீனப்பட்டு இருந்தேன். யாருக்குமே தெரியாது. யாருக்கும் சொல்லி வயிறு வலி, வயிறு வந்து எப்படின்னா கெட்டியா இருக்கு, பயங்கரமா. எல்லாமே நல்லா கரெக்டா மோஷன் எல்லாமே பக்காவா போகுது, ஆனா வயிறு கெட்டியா இருக்கு. என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே எனக்குள்ள வயிறு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சா? நிறைய பேர் சொல்றாங்க ஸ்டோன் வருது, அது வருது, இது வருது. எந்த ஸ்டோனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஆண்டவர் சொல்றாரு, ரெஸ்ட் எடு, உனக்கு நான் ரெஸ்ட் கொடுத்துருக்கேன், ரெஸ்ட் எடு. இன்னைக்கு நான் மதுரைக்கு போகணும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, மிஷினரி மீட்டிங். அது ஆர்வன் கிட்ட சொல்லிட்டேன், கேன்சல் பண்ணிடுமா, என்னால் முடியாது, போயிட்டு வர்றது கஷ்டம். அப்போ டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டார். இன்னைக்கு நான் போகிறேன். அப்போ நம்ம முடிவு எடுக்கிறது தான் உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷனை எப்படி பலப்படுத்துவீங்க அப்படின்னா, ஆவியில பலப்பட வேண்டும். அந்த உள்ளான மனுஷன் ஆவியில பலப்படும் போது தான் நமக்கு மிகுந்த பலமா இருப்போம். நம்முடைய சரீர பலத்துக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சரீர பலம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரீர பலம் அற்ப பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? ஒரு ஜுரம் அடிச்சுட்டா முடிஞ்சிச்சு நம்முடைய சரீர பலம். ஆனால் உள்ளான மனுஷனுடைய பலம்
ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆகவே 17வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்களுக்குள்ள இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றோராகி சகல பரிசுத்தவான்களுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் ஆமென் ஹல்லேலூயா இன்னதென்று உணர சொல்ற. பரிசுத்தவான்கள் சகல பரிசுத்தவான்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாம்? ஆழம் அகலம் நீளம் உயரம். எல்லாம் சொல்லுங்க. ஆழம் அகலம் நீளம் உயரம். அப்போ இந்த அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டால் நாம் கேள்வி கேட்க மாட்டோம். எனக்கு மாத்திரம் ஏன் இப்பேற்பட்ட பிரச்சனை வருது, எனக்கு மாத்திரம் ஏன் எனக்கு கஷ்டம் வருது, எனக்கு மாத்திரம் ஏன் பணம் நிற்கவே மாட்டுது, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் பொத்த பையில போட வேண்டியதாயிற்று, எனக்கு மட்டும் ஏன் பகை வருது, நான் நல்லா தானே பேசுறேன், அவங்க கிட்ட நான் அன்பா தானே இருக்கிறேன். ஒண்ணு தெரிஞ்சுங்க, கிறிஸ்துவுடைய அன்புல நீங்க நிலைத்திருக்கணும் அப்படின்னா மக்கள் அல்லேலூயா உங்களை நன்மையால் நிரப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பை கொடுப்பார். அதுதான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களையும் சமாதானமாக்கி விடுவார். உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவருடைய அன்பை நீங்கள் புரியாமல் இது நடக்காது. ஆண்டவருடைய அன்பை தெரிந்து கொள்ளாமல் நீங்க எவ்வளவு தான் வேண்டுதல் செய்தாலும் அது தெரியா, உங்களுக்கு தடை போல தான் இருக்கும், கஷ்டம் போல தான் இருக்கும். ஆனால் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு எவ்வளவு அகலம், எவ்வளவு நீளம், எவ்வளவு உயரம், எவ்வளவு ஆழம் என்பதை நீங்க புரிந்து கொண்டால்தான் இதை பற்றின ஞானம் அறிவு உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் இல்லையா, மனக்கண்கள் திறக்கப்படணும், பிரகாசம் உள்ள கண்கள் திறக்கப்படுவதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்றார். இயேசு கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் சாதாரணதல்ல. அவர் நமக்கு எவ்வளவு பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறக்கிற தேவன். நீங்க கேட்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறார். அதுதான் வசனம். நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாய் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பைக் தான் வாங்கணும்னு நினைப்பீங்க, கடைசியில பார்த்து கார் வாங்கிட்டு வருவீங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு லேட்டா ஆயிடுச்சு கல்யாணம், 40 வயசுல. அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம். ஒரு நாள் அந்த சைடுக்காக நான் போனேன். இருக்கும்போது ஜபம், அவங்களுக்காக திடீர்னு ஒரு ஜபம் பண்ணேன். அடுத்த வாட்டி வரும்போது நீங்க ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணணும். கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. எப்படிப்பட்டது, அவங்க ஒரு குழந்தை தான் கேட்டாங்க, ஆனா 2 குழந்தை ஆண்டவர் 2 குழந்தை கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். முதலாவது கேட்கிறத காட்டிலும் தேவன் யாரு,
அவருடைய அன்பு என்ன, அவருடைய ஆழம் என்ன, அவருடைய நீளம் என்ன, அவருடைய உயரம் என்ன, பரிசுத்தவான்களா எப்படி வாழுறாங்க. சகோதர சகோதரிகள், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் எதையும் நாம் அல்லேலூயா வேண்டிக் கொண்டால் அது நடக்காது. நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அது கிடைக்கும், கை கெட்டுந்து வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேதத்தை நீங்க நல்லா வாசிங்க, வீட்டில் போயிட்டு கூட நல்லா வாசிங்க, எபேசியர் புஸ்தகத்தை நல்லா வாசிங்க. அவருடைய அன்புல நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருக்கிறோமா பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7:7 உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். எவ்வளவு அன்பை வெளிப்படுத்துறாரு பாருங்க. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறார். என்னுடைய அன்பு கேட்டா நான் கொடுப்பேன். என் அன்பு பற்றின ஞானம் உங்களுக்கு வரணும்னு சொல்லிட்டு சொல்றார். 11வது வசனம் வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் நல்ல ஈவுகளை கொடுப்பீங்க. அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்மளெல்லாம் யாரும் ஆக்கிட்டாங்க? பொல்லாதவர். நீங்க பொல்லாதவர், நீங்க நல்லவங்க. கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது பொல்லாதவர், அதாவது உலகத்தாரா இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது, நான் பரலோகத்தின் தகப்பனாச்சு, நான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாச்சு, உங்களை எல்லாரையும் உண்டாக்கின தேவனாச்சு, உங்களுக்கு நல்ல ஈவுகளை நான் தர மாட்டேனா? நல்லதை உங்களுக்கு செய்ய மாட்டேனா? இன்றைக்கு தேவ ஜனமே, நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பட்சத்தில் இருக்கிறாருங்க. நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அறிவு கெட்டாத தேவ அன்பை நாம் தியானிக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் இப்போ நம்ம தியானிச்சுட்டு இருக்கோமே, அதுதான் அறிவு கெட்டாத, அதாவது நம்முடைய மனுஷ அறிவுக்கு, அதாவது நம்ம நல்லா பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், PhD முடிச்சிருக்கலாம், எல்லாமே முடிச்சிருக்கலாம். ஆனால் இந்த வேத அறிவு அது ஒரு வித்தியாசமான அறிவு. இதை நீங்கள் படிச்சுட்டாருங்க, PhD ஆட்களுக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும்? வாக்குவாதம் பண்ணணும். வேத வசனங்கள் நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தியானம் பண்ண வேண்டும். எதை குறித்து? அறிவு கெட்டாத தேவ அன்பை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்றார். அன்பை குறித்து தியானிக்க வேண்டும், அதுதான் சொல்றாரு. மறுபடியும் அதை வாசிங்க. 7வது வசனம் 7:7. கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். அவருடைய அன்பை குறித்து நீங்க தியானிக்கும் போது நீங்க தான் பொக்கிஷ சாலையாகிய சாவியை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? குடும்ப இது பெரிய குடோன் சாவியே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தான் என்ன பண்ணணும்? திறக்கணும். கேட்டாதான் கிடைக்கும். அவருடைய அன்பை தியானிச்சுட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கிறாரா இல்லையான்னு பாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? கேட்டு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இது தேவை, என்னுடைய சரீரத்துல பலம் தேவை, ஆண்டவரே என்னுடைய சரீரத்துல சுகம் தேவை,
என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் தேவை. ஆண்டவரே, நான் உமக்காக நன்மைகளை செய்கிறவனாய் மாற வேண்டும். எனக்கு புது பலன் கிடைக்கணும். எனக்கு சோர்வு வரக்கூடாது. பலவீனங்கள் என்னை தாக்கக்கூடாது. எவ்வளவு நடந்தாலும் சோர்வடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் சொல்றாரு, இளைஞன் இளைத்து போவான், வாலிபன் வழுக்கி விழுவான். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஓடினாலும் இளைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆண்டவர்கிட்ட அவ்வளவு மகிமையை இந்த அன்பின் வசனத்தின் மூலமாக நீங்க காணலாம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்பின் வசனத்தின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை தியானிச்சுட்டே இருக்கணும். தியானிக்கணும். தியானிக்க 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 அவருடைய அன்பு உங்களை மூடும். அவருடைய அன்புல நீங்க நிலைத்திருப்பீங்க. அவர் அன்பு, அல்லேலூயா, சாதாரண அன்பு இல்லை, அகப்பை அன்புன்னு சொல்றோம். அகப்பை அன்புனா உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய அன்பு தேவன்கிட்ட, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம்தான் இருக்கு. அந்த அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ரோமர் புஸ்தகம் 16:25. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனின் கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதானே இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய முதல் பார்த்தோம், அறிவிக்கட்டாத தேவனுடைய அன்பை குறித்து தியானிக்க வேண்டும் சொன்னோம். அடுத்தது தேவனுடைய பரிபூர்ணத்தில நாம் நிறைய வேண்டும் என்று இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணத்துல நிறைய வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, பரிபூர்ணம். ஆண்டவருடைய பரிபூர்ணம். ஆண்டவருடைய பரிபூர்ணம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? முழுமையாகிறது. தேவனுடைய பரிபூர்ணம் முழுமையாகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாய் மாறின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிபூர்ண கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் நிறைவாக்குகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஓடி போகும் என்று சொல்றார். அப்போ அவர் உங்களை நிறைவாக்குகிறார், அவர் பரிபூர்ணப்படுத்துகிறார், உங்களை முழுமையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை நீங்க என்ன பண்ணணுமா? நினைக்கணும், நினைச்சு பார்க்கணும். ஆண்டவரே, போன வாட்டி நம்ம தியானிச்சோம், இப்போ நினைக்கிறோம். ஆண்டவரை பற்றின பரிபூர்ணத்தை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட பரிபூர்ணம் இருக்கு. முழுமை, நம்மளை முழுமை அடைய ஆண்டவர் வைப்பார். நம்ம முழுமையா ஆண்டவருக்கு, ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? சில சமயத்துல உபவாசம் இல்லாத நிறைய பேருக்கு உபவாசம்னா என்னன்னு தெரியாத இருக்கிறாங்க. உபவாசம்னா என்னன்னு தெரியாத இருக்காங்க. தன்னுடைய சரீரத்தை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்காத இருக்காங்க. சில பேர்
அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருக்காங்க. இன்னும் பரிபூர்ணம் ஆகல, முழுமை ஆகல. அப்போ எப்படி நம்ம குறைகள் எல்லாம் கிறிஸ்துவின் மகிமினால், ஐஸ்வர்யத்தின் மகிமினால் நிறைவாக்குவோம். நம்ம கொஞ்சம் அவரை நினைச்சு பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையின்படி, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வல்லமையின்படி என்ன சொல்றாரு? நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவன், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு ஆண்டவர் நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீங்க நினைப்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முழுமையான ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால் நாம் அவருடைய அன்பில நிலைத்திருக்கணும். அவருக்குள்ளே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லேலூயா நான் தியானிக்க சொன்னேன். ரெண்டாவது அல்லேலூயா பரிபூர்ணத்தில் நிறைவுபடுத்த சொல்லுகிறேன். நீங்க பரிபூர்ணத்தில் நிறைவாக்குங்க, உங்களை நிறைவாக்கி கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்புல நான் நிறைவுபடுத்த வேண்டும், நிறைவா இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது அல்லேலூயா எபேசியர் 3:21 வாசிங்க. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலம் தலைமுறை தலைமுறைக்கும் ஆமென். சபையிலே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ சபையில சதா காலங்களிலும் மகிமை. சில பேர் சபைக்கு வரணும்னா என்ன பண்றாங்க? இந்த வாரம் வந்துட்டா அடுத்த வாரம் வர மாட்டாங்க. சில சபை கூடுதலை விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாதபடி ஒருவருக்கொருவர் என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். ஏன்னா சபையில தான் நமக்கு மீட்பு, சபையில தான் ரட்சிப்பு, சபையில தான் நமக்கு ஞானஸ்தானம், சபையில தான் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க முடியும், சபையில தான் நியாய தீர்ப்பும் கூட இருக்கு, சபையில தான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். சபை மிகவும் முக்கியமானது. சபைக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். சபையில மகிமையை நீங்க காணலாம். விசுவாசிக்கலாம்? சபையில மகிமையை காணலாம். நம்ம ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை இருக்கிறதா? சொல்லுங்க, தேவனுடைய மகிமை இருக்கா? அப்போ சபையில தேவனை ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை சபையில காணப்படும். ஆண்டவர் எல்லாவற்றிலும் மகிமையில நிரப்புவார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே மகிமையில இந்த சபை நடக்கிறது, எங்க வீடும் சபையில நடக்கணும், சபையில எங்க வீடும் மகிமையில நிரப்பணும். உங்க வீட்டுல நிரம்பி இருக்கும்போது அதான் சொல்றது, சாம்பிராணி புகை போட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி மகிமை உங்க வீட்டை மூடும். உங்க வீட்டுல எந்தவித சண்டையோ பிரச்சனையோ போராட்டமோ கஷ்டமோ வராது. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும். எல்லா தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளது. வீட்டுல அந்த சாம்பிராணி புகை போட்டு பாருங்க, எவ்வளோ அந்த தூபம் காட்டும் போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மகிமையான வாசனையை அப்படி காண்பீங்க. அதே போல ஜபத்தை நீங்க ஏறடுங்க. வீட்டில் அந்த மகிமையான பிரசன்னத்தை உணர்வீங்க. வீட்டில் எந்தவித வியாதியும் உள்ள அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்றார். உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொல்றார். அப்போ உன் வீடு மகிமையான வீடாய் மாறும், குட்டி பரலோகமாய் மாறும். எல்லாவற்றிலும் சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
குடும்பங்களில் பிரச்சனை, குடும்பங்களில் போராட்டம், குடும்பங்களில் பேச்சுவார்த்தையே கிடையாது. அநேக குடும்பங்களில் தாயும் பிள்ளையும் பேசிக்க மாட்டாங்க. அநேக குடும்பங்களில் சகோதரர்கள் சகோதரிகள் பேசிக்க மாட்டாங்க. எவ்வளோ அது காலங்காலமா இருந்து கொண்டே இருக்கிறது. காரணம், ஆண்டவருடைய மகிமையை நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருடைய அன்பு ஆழம், அகலம், உயரம் எப்படி என்பதை நீங்க அறிந்து கொண்டால் அவருடைய அன்புல நீங்க நிலைத்திருக்கலாம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பை பற்றின ஞானம் எங்களுக்குள்ள வரணும். உம்முடைய அன்பை பற்றின அறிவு எங்களுக்குள்ளே வரணும். உம்முடைய அன்பை பற்றின பிரகாசம் உள்ள கண்கள் திறக்கப்படணும். உம்முடைய அன்பை பற்றின ஞானம் எங்களுக்குள்ளே வந்து எங்களை வழி நடத்துங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துருங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ், ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு அறிவிக்கெட்டாத அன்பு. அதை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இன்றைக்கு நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிபூர்ணத்தை ஹல்லேலூயா எங்களுக்கு நிறைவாக்கித்தான். நிறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போம். சபையில் உங்களுடைய மகிமை எங்களுக்கு நிரப்ப வேண்டும். எங்கள் குடும்பங்களிலும் வீடுகளிலும் உடைய மகிமை நிரப்ப வேண்டும். எங்கள் ஒவ்வொரு மேலும் உடைய வல்லமை இறங்கும். பரிசுத்த ஆவின் நிறைவு எங்களுக்கு காணப்பட வேண்டும். தேவ மகிமை நிறைந்து ஆண்டவரே, வந்திருக்கிற யாவர் மேல ஆவியை ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுங்க. ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை பெற்று மக்கு பிரியமாய் வாழ சித்தத்தின்படி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசம் பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தாவே, இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.